இன்றைய மனித வாழ்முறையின் எல்லா அசைவுகளும் நகர்வுகளும் குறிப்பிட்ட ஒன்றை நோக்கியே உள்ளன. பணம் என்பதொன்றே இந்த வாழ்முறையின் தொடக்கமும் முடிவும் என்றாகி இருக்கிறது. பணம் மட்டுமே பலமாக நின்று ஆட்டுவிக்கின்ற இந்த வாழ்வில் அன்பு, பாசம், நேயம், நெருக்கம், உறவு, காதல் என்பதான மனித வாழ்வை செழுமைப்படுத்துகின்ற பலவும் எப்பொழுதோ பலவீனப்பட்டு பல கோணங்களில் சாய்ந்து சரிந்து வீழ்ந்து கிடக்கின்றன. ஒரு சமூகத்தின் அடித்தளம் மனிதர்களின் ஆழ்ந்த அன்பு கொண்டு, அவர்களின் ஆழமான உறவு கொண்டு, நேயத்தோடும் நெருக்கத்தோடும் அவர்களின் பரிசுத்தமான உழைப்போடும் கட்டமைக்கப்படாமல் எவர் வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பணம் சம்பாதித்து அந்த பணம் கொண்டு யாரும் எப்படியும் வாழலாம், எதையும் எப்படியும் வெல்லலாம் என்பதான பேராபத்தை இந்த மனித சமூகம் எப்பொழுது அங்கீகரித்து ஒப்புக்கொண்டதோ அப்பொழுதிருந்தே தனி மனித வாழ்வின் நிம்மதி, சந்தோஷம், பாதுகாப்பு, உரிமை என்பதெல்லாம் ஏலத்திற்கு வந்துவிட்டன. உழைப்புதான் மனிதர்களின் மகத்துவம், அதுதான் மனிதர்களின் தனிச்சிறப்பு அடையாளம். உழைப்பு இல்லாமல் இந்த மனித வாழ்விற்கு எந்த வடிவமும் கிடையாது என்பதான பெருமைகளை கொண்ட இந்த உழைப்பானது பணம் வந்து இந்த வாழ்வுக்குள் புகுந்த பின்னால் அந்த உழைப்பின் மதிப்பு, மரியாதை, பெருமை எல்லாம் அதன் நிலை கெட்டு தாழ்ந்து விட்டன. எதையும் ஆக்கும் வல்லமை பெற்ற இந்த உழைப்பு புறந்தள்ளப்பட்டு பணத்தை சேர்க்கும் பலவித தில்லுமுள்ளு செயல்களே உழைப்பை விட மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரியது என்ற ஒரு வரம்பு மீறிய கொடுமை அரங்கேறிவிட்டது. பணத்தை வீசினால் எதுவும் காலடியின் கீழ் வந்து நிற்கும் என்பதான பிறகு உழைப்பு எப்படி அதன் மூலாதாரத்தை, முக்கியத்துவத்தை காப்பாற்ற முடியும்? என்றைக்கு இந்த மனித கூட்டம் பெருமைக்கும் சிறப்பிற்கும் ஆக்கத்திற்கும் உரிய உழைப்பை கொச்சைப்படுத்தவும், புறம் தள்ளவும், விலைக்கு வாங்கவும் விற்கவும் தயாரானதோ அன்று முதலே பல நாசகார பக்க விளைவுகள் நாலா பக்கமும் இந்த வாழ்வை சுலபமாக வேட்டையாடியது. தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய உழைப்பை தரையில் எறிந்ததும், கையில் வைத்து புழங்க வேண்டிய பணத்தை கிரீடம் சூட்டி வாழ்வை ஆள வைத்ததும் இந்த மனித அறிவின் அளப்பரிய மகத்தான வீழ்ச்சி அது.